ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சுல்தானா விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரோட்டு கடை மசால் பூரி. இதை பிடிக்காதவங்க கண்டிப்பாக யாருமே இருக்க முடியாது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். ஈவினிங் டைமில் கடையில் போய் நின்றுட்டு அவங்க பூரி உடச்சி கொடுத்து சுட சுட மசால் ஊற்றி கொடுத்தா அப்படியே சூடாக சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதே ஸ்டைலில் வீட்டில் எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு இன்றைக்கி பார்க்கலாமா? நான் 5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். அதுக்கு வந்து 150 கிராம் வெள்ளை பட்டாணி எடுத்து ஓவர் நைட் நான் ஊற வச்சுருக்கேன். அதை வந்து குக்கரில் 5லேருந்து 6 விசில் வரைக்கும் நீங்கள் விட்டு எடுத்துக்கோங்க. மசால் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளி, 5 பச்சை மிளகா, 5 பல் பூண்டு, இது எல்லாத்தையும் எடுத்து எல்லாத்தையுமே நல்லா குட்டியாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனால் இப்போ நிறைய கடைகளில் வந்து பட்டாணிக்கு பதிலாக சுண்டல் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க மசால் பொரிக்கு. அது அந்தளவுக்கு டேஸ்ட்டு நல்லா இல்லை. ரீசெண்டாக கூட ஒரு கடையில் போய் மசால் பொரி தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். பிளேட் ஃபுல்லாக சுண்டல் தான் வச்சு கொடுத்துருந்தாங்க, பூரியே இல்லை. என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க, எங்கடா பூரி அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. சரி, வேறு வழி இல்லாமல் சாப்பிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளே போயிடலாம். கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து வதக்குங்க. அதுக்கப்புறமா பூண்டு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, தக்காளி இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதுக்கு மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து மஞ்சள் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து கரம் மசாலா, உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஃபைனலாக கொத்தமல்லி ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம சுண்டல் வேக வச்சாச்சு. அதை எடுத்துகிட்டு நம்ம ஒரு மேஷர் வச்சு மசிச்சு எடுத்துக்கலாம். இப்போ வேக வச்ச சுண்டலை வந்து நம்ம அந்த மசாலாவில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதி வந்து தண்ணி கொஞ்சம் வற்றட்டும். வற்றினதுக்கப்புறமா தண்ணி அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். எனக்கு கொஞ்சம் தண்ணி அதிகமாக தான் இருந்தது, அதனால் வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா அந்த கார்ன்ஃப்ளவர் மாவை வந்து நம்ம அந்த மசாலாவில் சேர்த்துட்டோம்னா கொஞ்சம் நமக்கு கெட்டியாக கிடச்சிரும். 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டதுக்கப்புறமா ஃபைனலாக கொத்தமல்லி தூவி இறக்குனிங்கன்னா சூப்பரான ரோட்டு கடை ஸ்டைலில் பட்டாணி மசால் ரெடி ஆயிரும். என்கிட்ட வந்து வீட்டில் பானிபூரி இருந்துச்சு, அதோட கார்ன் சிப்ஸும் இருந்துச்சு. நான் 2 எடுத்து பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். 2மே ஒரு பவுலில் போட்டுட்டு மசால் ஊற்றி சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. எல்லாருமே வீட்டில் சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. எப்படி பண்ணலாம் கேட்டாங்க. அப்படியே ரோட்டு கடை ஸ்டைலில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பாக இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ரெசிபி வீடியோ பார்க்கலாம். பாய்.